வணக்கம். இப்போது நாம் பார்க்கப் போவது சிருஷ்டிகர்த்தாவான சுக்கிரன். சுக்கிரன் காதல், அன்பு, பாசம், கல்யாணம், அழகு, சுகம், பொழுதுபோக்கு என்று தனம் என்று பலதுக்கும் பொறுப்பேற்கும் ஒரு கிரகமாக அமைந்து விடுகின்றது. இது சில வேளைகளில் காலை மாலையில் ஒளி மிகுந்ததாகவும் சில வேளை ஒளி குறைவாகவும் இது வானத்தில் காணப்படும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுவார்கள். ஆங்கிலத்தில் இதை லூசிஃபர் என்று அழைத்தார்கள். இந்த லூசிஃபர் என்பது அது எப்படி துர்தேவதை என்றே எடுத்துக்கொள்ளலாம், சனிக்கு ஈக்குவலாக வைத்து கொள்ளலாம். அதாவது அலெக்சாண்டர் போப் அப்படின்றவர் ஆங்கில கவிஞர், அவர் எழுதினார் டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ற ஒரு ட்ராமா. அதில் இந்த லூசிஃபர் அந்த டாக்டர் ஃபாஸ்டஸை போட்டு அலைகழித்து விடும். அந்த மாதிரி ஒரு துர்தேவதை, காரணமில்லாமல் அவர் சொல்ல மாட்டார்கள். அடுத்தது, அதாவது இந்த லூசிஃபர் சனியின் மறு அவதாரம் என்று சொல்லிவிடலாம். அலெக்சாண்டர் போப் அவர் ஒரு வளரும் கவிஞர். அவர் இயற்கை கவிஞர் வேர்ட்ஸ்வொர்த்திடம் செல்கிறார் ஒரு கவிதை எடுத்துக்கொண்டு. குரு அல்லவா, இதில் ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுங்கள் என்று. அந்த காலத்தில் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒருவரின் வார்த்தையோ ஒரு சொல்லோ ஒருவரை பாதிக்கக்கூடாது மனதளவில் கூட என்று நினைப்பவர்கள். ஆக அவர் இப்படி சொல்லும் பொழுது வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொன்னார், நீ இதனை பத்திரமாக ஒரு பெட்டிக்குள் வை அப்படி என்று வைத்துக்கொள்வோம். 10 வருடம் கழித்து நீ அதனை எடுத்துப்பார், உனக்கு உண்மை விளங்கும் என்கிறார். குருவின் சொல்லை இவர் ஏற்கிறார். இதன் அர்த்தம் என்ன? 10 வருடம் கழிக்கும் பொழுது இவர் ஒரு நல்ல வளர்ந்த கவிஞராக ஆகிவிடுகின்றார். அப்பொழுது நாம் எங்கெங்கு தவறு செய்து இருக்கிறோம், பிழை எங்கே இருக்குது என்று இவரே உணர்ந்து விடுகிறார். அப்போ அந்த அளவு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு பிணைப்பு என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. மனதளவில் கூட ஒரு சங்கடத்தை அனுபவிக்க கூடாது என்று அவங்க மேனரிசம், ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச் எவ்வளோ அழகாக இருக்கின்றது. ஆக ஒருவரை ஒருவர் அணுகும் முறையை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது யார் மூலமாக வருகிறது? சுக்கிரனின் மூலமாக வருகிறது. கவிதை ஒரு ஆகவே தான் அதை நாடியில் சொல்லுவார்கள், கவியின் நாள் காலை தீபமேற்று என்று. நாடியில் கவியின் நாள் என்றால் கவிக்கு உரியது சுக்கிரன். வெள்ளிக்கிழமை என்று தீபம் காளிக்கு ஏற்றுவோம் என்று அவர்கள் எழுதி கொடுப்பார்கள் இந்த பரிகாரம் என்னும் பொழுது. ஆக கவி புலமை, அதற்கு காரணகர்த்தாவாகிறார் சுக்கிரன். அதே மாதிரி இந்த சுக்கிரன் எங்கு, அதாவது உதாரணமாக சனி வீட்டில் அமைந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அது ஒரு 9ஆம் பாகமாக இருப்பது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது என்ன ஆகும்? இவருக்கு இந்த பாக்கியங்கள், அதாவது சில வரவுகள் லாபம் என்றே வைத்துக்கொள்வோம். இவர் தேடாமலே வரும். என்ன காரணம் என்றால், இந்த சனி என்பது எல்லாம் சுயம். ஒருவருக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் சுயமாக சம்பாதிப்பார். 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது தாமே வரும். 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமணம் தாமே முடியும். சனி 10ஆம் அதிபதியாக வந்தால் தொழில் தாமே அமையும். இது எப்படி என்றால் தூக்கி வசனம் போல. அதில் அவர் சொல்லுவார், என்ன எதை கேட்டாலும் தாமே வரும் தாமே வரும் தாமே வரும் என்கிறீர்கள் என்று. இப்பொழுது காரணம் புரிகின்றதா இந்த தாமே வருவதற்கு? இதை ஒரு சூப்பர்வைசரிடம் சொல்லும்போது அவரிடம் ஒரு சந்தேகம் கேட்டேன், சார் இது எப்படி சார்ன்னு. அவர் என்ன சொன்னார், இது உனக்கு தானே புரியும் என்றார். நான் அதற்காக இந்த இதை உதாரணமாக சொன்னேன். அதாவது இந்த நடிகர் சொல்லுவார், சார் தூக்கி என்ற படத்தில் தாமே வரும் தாமே வரும்னு, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒன்று அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் பயங்கரமாக, வாய் விட்டு. ஒர்க்ஷாப்பே அதிர்ந்து போச்சு. ஸோ அதனால் இந்த தாமே வருவதற்கு சனிதான் காரணம். ஆக இந்த சனி எங்கு நிற்கிறதோ அது தாமே வந்துவிடும். நீங்கள் கடன் கூட போய் பேங்க் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 6ல் சனி இருந்தால் அவர் தாமே கொடுத்து விடுவார் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஆக இந்த தாமேவுக்கு அடித்தளம் அளித்தவர் சனி கிரகம். கிரேக்கர்களும் சுக்கிரனை பார்டைட் என்கிறார்கள்.
அவர் ஆங்கிலத்தில் வீனஸ் என்பர். இது ரோமக் கடவுள், அதாவது காதலுக்கும் பெயர் போனது, அழகுக்கும் பெயர் போனது, அதிக சூடானது. கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபூரிக் ஆசிட் இதோட காம்பனண்ட் இன்னும் நிறைய இருக்கின்றது. அதெல்லாம் போட்டால் நமக்கு பலன் பார்க்கும்போது குழப்பத்தை விளைவிக்கும். கார்பன் டை ஆக்சைடு, அது அந்த சல்ஃபூர் ஏன் இங்கே முக்கியத்துவம் தருகிறோம் என்றால், அவர் சஞ்சீவி மந்திரத்தை அறிந்தவர், ஆக நோய் தீர்க்கும் வல்லமை. அதனால்தான் நீங்கள் பேராசெட்டமாலில் சல்ஃபர் இருக்கும். நீங்கள் ஒரு சல்ஃபர் இருக்கும் இடத்திலே இருக்க நேர்ந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? தலைவலி, ஜோரம் வரவே வராது. அப்படி ஓரிடம் உலகத்தில் உண்டு. ஓமான் நாட்டில் காப்பர் சல்ஃபேட் படிவம் அதிகமாக இருக்கிறது, பேப்பரில் போட்டிருந்தால். அது வேர்ல்டிலே நம்பர் 1 காப்பர் ஃபீல்டு. அங்கே காப்பர் இருந்தால் சல்ஃபர் இருந்து தீரும். அப்படி ஒரு இணைவு. காப்பர் உங்களுக்கு செவ்வாய்க்கு காரகம் என்று நினைக்கின்றேன். ஸோ இந்த செவ்வாய் சுக்கிரன் எங்கே போனாலும் பிரிவதில்லை. அவர்கள் மூலக்கூறு முதற்கொண்டு ஜாயிண்ட் அடிச்சுடுறாங்க. ஆக இந்த சல்ஃபைட், அதனால தான் சுக்கிரனை சஞ்சீவி மந்திரத்தை தெரிந்தவர் என்று சொன்னார்களோ என்று நமக்கு நினைக்க தோணுகின்றது. நோய் தீர்ப்பதில் வல்லமை அல்லவா. சல்ஃபர் உங்களுக்கு இருந்தால், பேராசிட்டமால்லே அதான் இருக்குது. ஆக்சுவலாக சல்ஃபர் கந்தகம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதோட காம்பனண்ட் இருக்கும்போது நமக்கு இந்த நோய் வர்றதுக்கு வேலை இல்லை. அடுத்தது கிரேக்க புராணத்தில் ஆஃப்ரடைட், அதாவது கடல் நுரையிலிருந்து பிறந்தவள் ஆஃப்ரடைட். அவள் யார்? வீனஸ் அப்படி என்று சொல்லுவோமே. அவருடைய அப்பா யார்? யுரேனஸ். அதனால தான் அவளுக்கு ஆஃப்ரடைட் யுரேனியா என்ற ஒரு அழகான பெயர். யுரேனஸ் அவர் யார்? ஒரு புதுமையை புகுத்துபவர், எதிலுமே புதிதாக கண்டுபிடித்து புதுமையை புகுத்துபவர், எதையும் திடீரென செய்பவர். அதனால தான் சொல்லுவாங்க கண்டதும் காதலா என்று. இதிலிருந்து தான் அதாவது பார்த்த உடனே ஒருவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுகின்றது, அவ்வளவுதான். அதே நேரம் இந்த சுக்கிரனாகப்பட்டது பழிதீர்த்தல், குறும்பு, விருப்பம், சில வேளை அழிவை தரும். ஆக இது எப்போதுமே எல்லை அதிகமாகும் போது ஒரு தொல்லை என்பது வந்தே தீரும் என்பது இயற்கையின் நியதிதானே. அதே நேரம் வெற்றிக்கு அறிகுறி, அதாவது தமது வம்சத்தையும் அதிகப்படுத்தும். ரோமாவை காத்தது இது. இங்கே வெற்றி எனும்போது, அதாவது எப்போதுமே இந்த சைன்ஸ், அதாவது செய்கையால் ஒன்றொன்று, அதான் சைன் லாங்குவேஜ் தான் முதலில் வந்தது. அதாவது எனக்கு தண்ணி வேணுன்றது நம்ம லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது கத்தனா புரியாது. நம்ம கட்டவரில் காமிச்சு இப்படி வாய் பக்கம் காமிச்சா தண்ணி வேணும்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னு. ஸோ அந்த சைன் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அப்படி பார்க்கும்பொழுது இவர்கள் வி என்பதற்கு என்ன செய்வார்கள் என்றால் 2 விரல்களை காட்டுவார்கள். அதாவது 45 டிகிரியில் காட்டுவாங்க. அதாவது குரு விரலையும் சனி விரலையும். 45 டிகிரி என்பது கட்டிங் ஏஜ். உங்களுக்கு அந்த 45 டிகிரி பார்வை, 90 பார்வை, 150 டேஞ்சரஸ்னுவாங்க. ஏன்னா நீங்கள் வெற்றி என்பது எப்போது வரும்? ஒரு வெற்றியை நாம் கட் பண்ணும்போது தான் நமக்கு வெற்றி வரும். ஆக அந்த வி எழுத்து அதில் அமைந்தது. அடுத்தது இன்னொன்று என்ன செய்வோம்? வெற்றி என்பதுக்கு கட்டை விரலை தூக்குவோம். நீங்கள் இன்டர்நெட்டில் கூட பார்த்துருக்கலாம், இந்த யூடியூப்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் அப்படி கட்டை விரல் மேலே இருக்கும், ஒரு பக்கம் கீழே இருக்கும். ஸோ தலையில் காக்கும்போது தோல்வியை காட்டுகின்றது, மேல் பக்கம் வானத்தை நோக்கி காட்டும் பொழுது வெற்றியை குறிக்கின்றது. இந்த கட்டை விரல் யார் விரல்? சுக்கிரன் விரல். இந்த சுக்கிரன் விரலின் கீழ் பாகத்தில் நன்கு பொசவென்று அப்படி சொல்ல வேண்டும். அதாவது என்ன சொல்லுது, கோழியில் லெக்கு, சிக்கன் லெக், அந்த மாதிரி ஒரு அமைப்பு பொறுத்திருக்கு அந்த கட்டை விரல் அமைந்தால் இறுதி வரை சாப்பாட்டிற்கு பஞ்சமே இருக்காது. இது உண்மை, நிதர்சனத்தில் பார்த்தது. மற்றவர்கள் மற்றபடி எது வேணாலும் ஒரு விமர்சனம் பண்ணலாம். ஜென்ரல் ரூல் அவங்க ஜோதிடத்தில் உள்ளது அது. ஆக அதில் நிறைய ரேகைகள் இருந்தால் அதிகமான குழப்பங்கள் என்று சொல்வார்கள். அதிகமான குழப்பங்கள் எதனால் வருகின்றது? அதிகமான ரிலேஷன்ஷிப்பால் வருகின்றது. ஆக அதிகமான, அதாவது அவங்க நெட்வொர்க் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அவங்க அந்த சுக்கிரமேட்டில் ஏகப்பட்ட லைன்ஸ் இருந்தால் நெட்வொர்க் அதிகம். அப்போ இதை இருவேறு நிலையில் பார்க்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டால் தான் சுகமாக இருக்க முடியும். சுகமாக இருக்கணும் என்றால் கஷ்டப்பட வேண்டும். இதுதான் தியரி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஆக இன்னொன்று, ஓமான் நாட்டில் நாம் முன்பே சொல்லி இருக்கின்றோம் இந்த சல்ஃபர் இருந்தது என்று. இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது அங்கே நாம் வாழ நேர்ந்தால் நான் சொன்ன மாதிரி எவனே அஞ்சுவான். நமக்கு லைஃப் கூட போகுது இந்த சல்ஃபர்னால். நமக்கு நோய் வந்தால் வீணாயிடுவோம். அப்போ சல்ஃபர் டேப்லெட்டாக இதை சாப்பிடும்போது நோயை தீர்த்து கொஞ்சம் ஆயிலை நீடிக்கிறோன்னு வைத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். ஆக இன்னொன்றும் செய்து விடுகின்றது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஓமான் நாடு பற்றி விமர்சனம் செய்யும்போது பிரெஞ்சு நாட்டவர்கள் அழகான நகரம் உலகத்திலேயே என்று ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தார்கள் என்று வைத்துக்கொள்ளும். அது எப்படி சாத்தியமாகிறது என்று பார்ப்போம். அதை உருவாக்கியதே அந்த அழகுக்கு தேவதையான சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிரன் ரிஷபராசியில்தான் அந்த ஓ என்ற ஒளி உள்ளது. சந்திரன் அழகு, அதாவது சுக்கிரன் அழகு, அழகுக்கு அழகை சேர்ப்பது சந்திரன். ஆக சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து ஒரு குழந்தை பிறந்தால் அழகுக்கு அழகாக இருக்கும். இதுதான் நியதி. ஆக குழந்தைக்கே அப்படி என்றால் அந்த நகரத்திற்கு இது பட்டம் வாங்கி கொடுத்துருக்கணும் என்றால் எவ்வளவு, சற்று சிந்திக்க வேண்டும். அந்த எழுத்து சந்திரனின் ரோகிணியின் 1ஆம் பாதம். உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணன் எவ்வளவு அழகு, ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவன், என்னென்ன லீலைகள் செய்தான், அதே நிலை. அப்போ இந்த ஓ என்ற எழுத்து சுக்கிரனால் அருளப்பட்டு அது உலகத்திற்கே ஒரு அழகான நகரமாக சுட்டி காட்டப்பட்டது அந்த ஓமான் தேசம். ஆக மகுடத்திற்கு அழகான மகுடம், அந்த மகுடத்திற்கு மேலும் ஒரு அழகான மகுடமாக அமைந்தது. இன்னொன்றை கவனிக்க வேண்டும். அதாவது அந்த குழந்தை பேசினால் கவிதை மயமாக இருக்கும். அந்த குழந்தை கவிதையாக பேசும். எதை சொன்னாலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி நீ எப்படி எந்த டோனில் சொல்கிறாயோ அதே டோனில் அந்த குழந்தை சொல்லும். இது ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஏன்னா சந்திரன் மெமரி பவருக்கு பேர் போனவர். அங்கே சந்திரன் உச்சம் அடைவதால் இந்த ரிஷப லக்னத்தில் அல்லது ரிஷப ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அது பிஸ்னஸ் லைன். சுக்கிரன் பிஸ்னஸ் லைன். ஸோ பிஸ்னஸ்க்கு நல்லா ஞாபக சக்தி வேணும். ஒரு 10 கஸ்டமரை அட்டன் பண்ணணுன்னா த சேம் டைம் அவங்கள் கலையில் அதிக நாட்டம் இருக்கும். அந்த குழந்தைகள் பாடும். அவர்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. கவிஞர்கள் ஜாதகத்தில், பாடகர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக அமைந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் சந்திரனுடன் லிங்க்